இப்போது நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதாவது மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நெகட்டிவ் ரிசல்ட் வந்தவங்கலாம் பேப்பர் வாங்கி பார்த்துட்டு ரீவேல்யூஷனுக்காக இந்த முறை அப்ளை பண்ணியிருந்தவங்க, அதாவது February 2025 எக்ஸாமில் ரீவேல்யூஷனுக்காக அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு இப்போ ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள். அக்கௌண்டன்சியில் ஒருத்தருக்கு ஃபஸ்ட் கிளாஸும், அக்கௌண்டன்சி சீனியரில் ஒருத்தருக்கு ஃபஸ்ட் கிளாஸும், இங்கே ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியரில் ரீவேல்யூஷன் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு 4 பேருக்கும், செகண்ட் கிளாஸ் வந்து மற்றவங்களுக்கும் வந்திருக்கு. அடுத்து ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியரில் 2 பேருக்கு ஃபஸ்ட் கிளாஸும், செகண்ட் கிளாஸ் வந்து வந்திருக்கு. ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் இன்டர்மீடியேட்டில் வந்து ஒருத்தருக்கு ஃபஸ்ட் கிளாஸும், செகண்ட் கிளாஸும் மற்றவங்களுக்கு வந்திருக்கு. அதாவது இந்த ரிஜிஸ்டர் நம்பரில் இருக்கவங்களுக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியரில் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 2 பேருக்கும், செகண்ட் கிளாஸ் வந்து ஒரு பர்சனுக்கும் வந்திருக்கு. ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியரில் ஃபஸ்ட் கிளாஸ் ஒருத்தருக்கும், செகண்ட் கிளாஸ் வந்து 3 பேருக்கும் வந்திருக்கு. ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்பீடில் வந்து செகண்ட் கிளாஸ் வந்து ஒரு 2 பர்சனுக்கு வந்திருக்கு. டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியரில் டிஸ்டிங்ஷன் கூட எடுத்திருக்காங்க நிறைய பேர். டிஸ்டிங்ஷனும் ஃபஸ்ட் கிளாஸு அப்புறம் செகண்ட் கிளாஸு இது மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு. டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியரில் டிஸ்டிங்ஷனும் ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸுன்னு இந்த மாதிரி இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்க பர்சன்ஸ்க்கு வந்திருக்கு ரிசல்ட்டு. டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியரில் டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸுன்னு இந்த ரெஜிஸ்டர் நம்பர் உள்ள பர்சன்ஸ்க்கு ரிசல்ட் வந்திருக்கு. டைப்ரைட்டிங் தமிழ் சீனியரில் பாருங்கள், அது டிஸ்டிங்ஷன் வந்து ஒரு 2 பர்சனுக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் வந்து இந்த நம்பருக்கு வந்திருக்கு. இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.